இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போறோம். நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேறிக்கிட்டே போகிறதுக்கு கண்டிப்பா அருளுங்கிறது கடவுளதும் தேவை, அதே சமயம் கிரகங்களதையும் தேவை. கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறி மாறி செயல்பட்டுட்டே இருக்கும். இப்போ கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்க போகுது. இப்போ மார்ச் மாதம் முடிந்து கரெக்டாக ஏப்ரல் மாதம் பிறக்க போகுது. ஆண்டுடைய 3வது மாதம் வெற்றிகரமாக முடிந்து 4வது மாதம் தொடர இருக்கு. ஸோ தொடர இருக்கக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மார்ச்சுடைய 29, 30, 31 வலுவான சில மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, ஏப்ரலில் பிறக்கக்கூடிய முதல் நாள் ஒரு விசேஷமாக அமைகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக என்ன ஒரு சிறப்பு அமைஞ்சிருக்குன்னா, உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் அமைஞ்சிருக்கு. இந்த டைம் பங்குனியுடைய 18 புதன்கிழமை ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாள் பங்குனி உத்தர பௌர்ணமி நாளுங்க. இந்த நாளில் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்திருக்கு. அதனால் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்காத பல விஷயங்கள் இனி நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு கிரகணம் முடிந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பங்குனி உத்தர பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்களால் தலையெழுத்து மாறுவது எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே போல் அந்த தலையெழுத்து நமக்கு சாதகமாக அமைய சில பரிகாரங்கள் நாம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை நம்ம அதிரடியாக பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த டைம் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. கடன் சுமைகள்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு உண்டாகும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றினீங்கன்னா நற்பெயர் பெறுவீங்க. அதோடு அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளில் உதவிகள் பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீங்க. திருமணமானவர்களுக்கு புத்திர பெரு கிடைக்க பெறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. இதில் உங்கள் ராசிக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது துறை சார்ந்த பணியாளர்கள் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். இதனால் உத்தியோகத்தில் நற்பெயர் பெறுவதோடு ஊழியர்களிடையே எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவீங்க. மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்க பலம் பெறுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த டைம் உண்டாகும். அந்த யோகத்தை பயன்படுத்தி வாங்குங்க. அப்புறம் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலரா சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். முன் யோசனையோடு திட்டமிடல் இந்த டைம் அவசியம். குழந்தைகளுடைய கல்வியில புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும். அதோடு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களுடன் புகழ் பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி பெற்றுட்டிங்கன்னா பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய கோயில்களுடைய நிர்மாணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தம் பெறுவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா மக்களுக்காக செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்தவங்க நீங்கள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்தோடு பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்களோ நாத்திக செயல்பாடுகளோ அதிகரிக்கும். மாணவர்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறவும் முடியும். சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும். எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு குறையும். பணவரவு கூடும். தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவது இருக்குங்க.
அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த டைம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்கள சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும். உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது பயணங்கள் போது கவனம் தேவை. இதே மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க உங்களுக்கு கீழே இருப்பவர்களால் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும். ஸோ இதுதான் அங்கே ரிஷப ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த டைம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்தால் மிகுதியான பலன்கள் நிச்சயம் உங்கள் ராசிக்கு உண்டாகும். எதை செய்தால் மிகுதியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. பிரபஞ்சத்திற்கு மனிதர்களுடைய உடல் மற்றும் மனதிற்கு தொடர்புள்ளது என்று கண்டறிந்தவர்கள் நமது சித்தர்கள் மற்றும் பண்டைய வானியல் சாஸ்திர நிபுணர்கள். எனவே தான் ஒவ்வொரு மாதத்திலும் ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திர தினத்தன்று மக்கள் அனைவரும் நன்மை பெற இறை வழிபாடு பூஜைகள் செய்தால் நல்ல ஒரு இது இருக்குங்கிற சம்பிரதாயத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திர தினத்துடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. பங்குனி உத்தரங்கிறது ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள் ஆகும். இந்த தினத்தில் அனைத்து கோவில்கள்லையும் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். இருந்தாலும் முருகன் பெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்தரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவயானையை மணந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளில் பங்குனி உத்தர தினத்தன்று உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலை எதுவாக இருந்தாலும் அதுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிக்கணும். கூடவே தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெயில தீபம் ஏற்றி முருகனை மனதார இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு உணவெதுவும் அருந்தாம அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள்லையும் திருக்கல்யாண வைபவங்கள்லையும் கலந்து கொள்ளணும். அங்கு கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். பூஜைகள் முடிந்த பிறகு கோவிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை கோவிலில் முடிச்சு கொள்ளலாம். மேலே சொன்ன மாதிரி பங்குனி உத்தர தினத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா திருமணமாகாத உங்க ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாம கவலைப்படுறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். அதனால இந்த மாதிரி பரிகாரத்தை இந்த நாளில் செய்ய மறக்காதீங்க. இதோடு இந்த நாளில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த பங்குனி உத்தர நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அது என்ன அன்னதானம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் அன்னதானம் ஏதாவது செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் நீங்கள் கண்ட கனவு கூட பழிக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். வேலையில் வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றமானது இருக்கும். அதுவும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். உயர் படிப்புகள் படிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி தரும். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தான தர்மங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அது உங்களோட சக்திக்கேற்ப செய்யலாம். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் நான் பர்டிகுலராக சொல்ல வரல. உங்களோட சக்திக்கேற்ப என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானம் செய்து பயன் பெறலாம். ஆனால் இந்த நாளில் தானம் செய்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நன்மைகள்லாம் பெற முடியும். அதனால் மறக்காமல் இந்த நாளில் தானம் செய்யுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும்.